ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சம்வேர் சம்ஹவ் எபிசோட் 5 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் சாரி, ஒரு 2 டேஸாக என்னால் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் என்னால் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. பட் உங்களுக்காக ஷார்ட்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் டெய்லி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பெம்மு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துக்கு ஓடி வந்ததோடு தான் முடித்தாங்க. இவங்க 2 பேரும் பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெம்முக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பெம்மு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நிறையா பேச ட்ரை பண்ணுது பெம்மு. பட் கீ வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்காங்களாம். அந்த கோவத்தை வந்து அடக்கிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே சோகமாக ஒரு மாதிரி கோவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. இவங்களும் ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. பெம்மோ என்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், நான் ஆக்சுவலி பார்த்தா நான் ரொம்ப பசியில் இருந்தேன், அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ண பார்த்தியா, தேங்க்யூன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் மட்டும் சொல்கிறாங்க. நீ சாப்பிட்றியான்னு கேட்டால் நோன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அப்செட்டில் இருக்க மாதிரி கோவமாகவே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா கீ வந்து பெம்கிட்ட நீ சாப்பிட்டுட்டியா, உனக்கு போதுமான்னு சொல்லி கேட்டதும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு பெம்மு வந்தால் அதுக்கு கூட விடாமல் சாப்பிட்டல வா போகலான்னு காசை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்களாம். இதில் எனக்கு என்ன ஒரு சிரிப்புனா, கீக்கு கோவப்பட வரல, பட் கோவப்பட ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது வரமாட்டேங்குது. இப்போ அப்படியே கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி கீ போக பின்னாடியே பெம்மு கூப்பிட்டுட்டே போகிறாங்க. வேணுங்கன்னே இவங்க காதில் வாங்குற மாதிரி போகிறதுனால கீழே விழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு அவங்களுடைய கன்சர்னை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே இவங்களும் ஓடி வந்து அவங்க காலில் உள்ள மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு என்னம்மா பார்த்து வரமாட்டியாங்கிற அளவுக்கு அவங்க மூடையே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படா எழுந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கையை கொடுத்து கூப்பிட்டாலும் அப்போல்லாம் என்னால் வர முடியாது, என்னால் நடக்கவே முடியாதுன்னதும் அப்போ என்னதாம்மா பண்ணுறது இந்த இடத்துலன்னு சொல்லி கேட்டால் தூக்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் உன்னை கொண்டு போய் இப்படியே வீட்டில் விட்டுறேன், ரூமில் விட்டுறேன், ஸோ நீ அங்கே ரெஸ்ட் எடுன்னு சொன்னதும் அதுக்கு நம்ம பெம்மே அப்படிலாம் முடியாது, எனக்கு இப்படியே உன் கூட எப்போவுமே இருக்கணும் போல இருக்குன்னு சொன்னதும் அது எப்படிம்மா இப்படியே இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. பெம்மும் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப இவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. எனக்கு பார்க்க கூட ஒர்க் இருக்குது, நான் பார்க்குக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸோ உன் கூடலாம் என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம பெம் என்ன சொல்கிறாங்கன்னா, கீ நான் சொல்கிறத கேளு, எவ்வளோ நேரம் தான் என் மேலே இப்படி கோவமாகவே இருப்ப, கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி கேட்குறாங்க. நீ இப்படி இருக்கும்போது என் மனசே சரியாக இருக்க மாட்டேங்குது, அப்படியே பீஸாக நொறுங்குன மாதிரி நான் ஆகிடுறேன்னு சொன்னதும் அப்படியே இவங்களும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் திட்டுறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்படியே ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க காலில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு நீ எங்கேயும் மூவ் ஆன் ஆகாத, இங்கேயே இருக்கணும், சரியா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தினா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிடுறாங்க. நான் போயிட்டு பாக்குக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவமாக இவங்க குளிச்சுட்டு போக அவங்க கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. இவங்க நிறுத்தி கீ நான் சொல்கிறத கேளேன், சாரி மன்னிச்சுக்கோ, எவ்வளோ நேரம் என் மேலே கோவமாக இருப்ப, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நீ என்னை லவ் பண்ணுறதானன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீயும் சொல்லிட்டு பதில் சொன்னான். ஊன்னா என்ன அர்த்தம், ஊன்னா உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ என்னை லவ் பண்ணுறனா எதுக்கு என்னை விட்டு விலகி போகிற, ஏன் என் கால்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமான்னு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம கீ அப்படியே ஓப்பன் அப் ஆகி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு சில கதை சொல்கிறாங்க. என்னன்னா, நான் பேசிக்கலி குட் பர்சன் தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ எந்த அளவுக்கு என்ன குட் பர்சன் நினைக்கிறியோ அந்த அளவுக்கு நான் கோவக்காரி. எல்லா சீரீஸ்லேயும் நம்ம கேரக்டர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க போல். இப்போ இந்த சுச்சுவேஷன் எனக்கும் இருந்திருக்கு. எவ்வளோதான் லவ் இருந்தாலும் ஒருத்தவங்க மேலே நமக்கு எப்படி சொல்கிறது,
ஒரு சில நேரம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு சில வார்த்தைகள் வந்துடும் இல்லையா, அதை தான் இங்கே கீயும் சொல்றாங்க. நான் கோவமா இருந்தேன்னா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. ஒரு வேகத்துல நான் உன்னை ஏதாவது பேசிடுவேன், ஆனா அதை உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த டைம் நான் கோவமா இருக்கும்போது நான் உங்ககிட்ட பேசுறதை விட பேசாம இருக்கிறது தான் ஓ மனநிலைக்கு நல்லதுன்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நமக்குள்ள சண்டை வந்தப்போ கூட உன் கூட நடந்து வர எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் உன்னை ஒரு மாதிரி பேசினேன் இல்லையா, அந்த மாதிரி நான் பேசினதுக்கு கூட ரீசன் இதே தான். எனக்கு அப்படி பேசணுங்கிற விருப்பம் கிடையாது, என்னுடைய விருப்பம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் இருந்த மூடில் கோவத்தில் உன்னை நான் அப்படி பேசிட்டேன். அதே தான் நான் அதே தப்பை இப்பயும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னோட கால்ஸ் எதுவும் அட்டன் பண்ணல. நான் உன்னை போன் கூட பார்த்ததும் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் உன்னை ஏதாவது தப்பாக பேசிடுவோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் கால் அட்டன் பண்ணல. இது ஒரு பேட் ஹேபிட்னு எனக்கு தெரியும். அந்த ஹேபிட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடுன்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு நம்ம பெம்மை நீ உன்னையே நீ ப்ளேம் பண்ணிக்காத, அப்படிலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என் கேர்ள் ஃப்ரெண்டு எவ்வளோ பேடாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படியான்னு கேட்டதும், ஆமாம், நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுப்பேன், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கும், ஸோ ஒன்று நீயே ப்ளேம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் இப்போ தான் ஃப்ரீ ஆகுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பெம்மை கீக்கு கிஸ் பண்ணுறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீ என் மேலே கோவமாக இருக்கியோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன், அது இல்லைன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குன்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம கீ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கோவமாக இருந்தால் கிஸ் கிடைக்கும் போலேன்னு சொல்லிட்டு, இல்லை இன்னும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு கிஸ் வாங்குறாங்க. இப்போ ஓகேவான்னு கேட்டால், இல்லை இன்னும் கொஞ்சோண்டு இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஒரு கிஸ். இந்த மாதிரி 3 கிஸ் தராங்க. அதுக்கப்புறம் நிறைய கிஸ் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கும் கீயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இது ஒரு நல்ல சான்ஸு, இந்த சான்ஸை நீ விட்டுறாத, இன்னைக்கு ஒரு புடிங்கிற மாதிரி இன்னைக்கு முடிச்சிருன்னு சொல்லி பாக்கு கீ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருது. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னை போய் தப்பா பேசுறேன்னு கீ சொல்ல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி, வேலையை முடி இன்னைக்குன்னு சொல்லிட்டு பாக்கும் என்கரேஜ் பண்ணுது. இது எல்லாம் உங்களுடைய பால்கனி பார்ட்டிக்காக நான் வாங்கியிருக்கிற திங்ஸு, என்ஜாய் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க, பால்கனியை விட்டு அவளை கீழே இறங்கவே விடக்கூடாது நீன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தருது. அதுக்கு நம்ம கீ என்ன பண்ணுதுன்னா ரொம்பவே பதட்டமாகறாங்க. அவள் போகும்போது அவளை கூப்பிட்டு, ஏன் நீனும் எங்கள் கூட வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிடுறாங்க. நீ என்ன லூஸா, இதெல்லாம் வந்து நான் உன் கூட சேர்ந்து பார்க்கறதுக்கு, அதுக்கு தான் நிறைய வெப்சைட் வச்சுருக்காங்களே, நான் அதிலெல்லாம் போய் பார்த்துக்கிறேன், உங்களெல்லாம் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னதும், நீ என்ன பேச்சு பேசுகிற, சரியான டேட்டி மைண்ட் உனக்குன்னு சொல்லிட்டு பார்க்க திட்டுறாங்க. உனக்காக நான் எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீ போக வேண்டியதான், பார்ட்டி பண்ண வேண்டியதான், என்ஜாய் பண்ண வேண்டியதான், சரியா, உன்னால் முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. நீ நினைக்கிற அளவுக்குலாம் இல்லைப்பா, நான் வேறு மாதிரி அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தெரியும்படி உன்னால் முடியும், உனக்காக நான் ஒரு 10 சாங் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த 10 சாங் முடியறதுக்குள்ளே நீ வேலையை முடிச்சிடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கீயும் என்னால் முடியுங்கிற மாதிரி மூச்சை இழுத்து விடுறாங்க. பாக்கும் என்கரேஜ் பண்ணுது, கமான் 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 உன்னால் முடியும், சூப்பர் ஊன்னு சொல்லிட்டு என்னென்னமோ குழவை சவுண்ட்லாம் போடுது இந்த பாக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த கீ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே போகிறாங்க. லூஸு, மேலே போகணும், அங்கே போ, எந்த பக்கம் போகணும்னு கூட தெரியல, இதெல்லாம் போய் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கும் கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெம்மும் கீயும் சேர்ந்துக்கிட்டு பால்கனியில் பார்ட்டி பண்ணுறாங்க. என்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க காட்டுன்னு சொல்லி கீயை தாண்டி வந்து அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்க வராங்க. அப்போ கிட்ட வந்ததை கூட அந்த கீயால் தாங்க முடியல, ஹார்ட் பீட்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணவும் போகிறாங்க. ஓப்பன் பண்ணி ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம கீ மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பியர் எடுத்து டேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுடைய லிப்ஸில் அது ஒட்டிக்குது, அந்த நுரெல்லாம் போயிட்டு. ஸோ நம்ம பெம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையால் அது எடுத்துட்டு இது எங்கே இது பண்ணுறது, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கவான்னு சொல்லிட்டு அவங்க வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி டேஸ்ட் பண்ணால் தெரியாது, இங்கே வான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லிப்லாக கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலையா என்னன்னு தெரியல, போதும் போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இல்லை நானே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல, அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க வேறு ட்ரிங்க்ஸு.
ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம கீ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக பண்ணு, அன்னைக்கு மாதிரி மறுபடியும் வாமிட் பண்ணி வச்சிடாத, அப்புறம் கிளீன் பண்ணி எனக்கு தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவும் 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2. இப்போ அப்படியே 2 பேரும் மாடியில் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக 2 பேரும் குடிச்சிருக்கிறதுனால லூஸு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படியே நம்ம பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைல் எடுத்து 2 பேரையும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சாச்சு, கடைசி ட்ரிங்க்ஸ் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம பெம்மும் நிறையா ட்ரிங்க்ஸை தேடி பார்க்குது. அவ்வளோதான் பெம், வா போய் தூங்கலான்னு சொல்லிட்டு கீ பெம்மை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. பெம்மை கூப்பிட்டு வந்ததும் அப்படியே அவங்க போய் பெட்டில் படுத்துக்கிறாங்க. சரி நீ இங்கேயே படுத்துக்கோ, நாங்கள் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுக்க போகலாம், விட மாட்டேங்குது நம்ம பெம்மை. நின்று 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 எங்கே போகிற, போகாத போகாத, என் கூடயே இருன்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. ஆல்ரெடி அவங்க அந்த மூடில் தான் இருக்காங்க. இந்த பெண்ணு வேற இப்படி பண்ணுறதும் என்னை விடுன்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப க்ளோஸாக அப்படி கிட்ட இருக்கும்போது இந்த பெண் என்ன பண்ணுதுன்னா, கண்ட இடத்துல கை வச்சு என் கூடயே ஏறான், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து மேலே கொண்டு வருது. அவங்களுக்கு அப்படியே மனசுலாம் படபடன்னு அடிச்சுக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னாலும் இந்த பெண் என்ன பண்ணுதுன்னா விட மாட்டேங்குது. நம்ம சேர்ந்து தூங்கலான்னு அந்த இடத்துலயே தான் கையை வச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹார்ட் படப்படன்னு அடிச்சுக்குது. அதை கவனித்து நம்ம பெண், உனக்கு ஏன் இவ்வளோ வேகமாக அடி துடிக்குது, என்னாச்சு, என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கலான்னு பிளான் பண்ணுறியா என்னன்னு சொல்லி கேட்டதும் நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், சேச்சே அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம கீ ஆமாம் நான் அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமாக 2 பேரும் மாற்றி 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 கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அப்படியே உருண்டு வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம கீ என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நேரம் சிரித்து விளையாண்டுட்டு மறுபடியும் கிஸ் பண்ணலாமான்னு சொல்லி கூப்பிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீயோட கை கண்ட இடத்துக்கு போகுது. அதை பார்த்து நம்ம பெண்ணு வேணாம் ஸ்டாப் இட்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. என்னாச்சு, நான் தானேன்னு சொல்லி கேட்டா, இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னோம். பயப்படாத, என்னை நம்பு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இது நடந்தாலும் நடக்காம நான் ஏமாற்ற மாட்டேன், என்ன ட்ரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி கீ அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே மார்னிங் ஆயிடுது. மார்னிங் ஆகியும் நம்ம கீயோட ஆட்டம் தொடருங்கிற மாதிரி அப்படியே அவங்க நெத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையை வச்சுக்கிட்டே வராங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும் போது நெத்திலேருந்து அப்படியே மூக்குலேருந்து அப்படியே கொஞ்சம் வாய்கிட்ட வரும்போது டக்குன்னு அவங்க கடிச்சிடுறாங்க. இப்போ என்ன நீ தூங்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கீ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெட்ஷீட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கம்முன்னு இருக்கீன்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. ஏன் என்கிட்ட வைக்கப்படுற, இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அவங்க ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம கீ என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் நெத்தியில் கை வச்சு, இது நோஸில் கை வச்சு, இது 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 எல்லாமே என்னோடதுன்னு சொல்லிட்டு அப்படியே நெக்குக்கு கீழே கையை கொண்டு வராங்க. ஸ்டாப் இட், இதெல்லாம் உன்னோடதுன்னு வாங்கிட்ட யாருமா சொன்னான்னு சொல்லி கேட்டா, இதெல்லாம் எனக்காக பட்டா போட்டு வச்சுருக்காங்க, உனக்கு தெரியாதா, எனக்காக ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, அது என்னோடது அப்படின்னு கீ சொல்ல, அதுக்கு நம்ம பெண்ணு சரி இன்னைக்கு உனக்கு என்னதான் ஒர்க்கு, என்ன பிளான்னு சொல்லி கேட்டா, ஒரே ஒரு பிளான் தான், உன் கூடயே இருக்கிற பிளான் தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகியாச்சு. நைட்டு நடந்ததை இப்போ மார்னிங் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னதும், நிறுத்து, நீ ரொம்ப எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம போயிட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கலான்னு சொன்னதும் ஓகே மை ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. எழுந்து போகலான்னு இந்த பெண்ணு பெட்ஷீட்டோட எழுந்திருக்கும் போது டக்குன்னு இவங்க பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. பார்க்காதன்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் ஓடுறாங்க. இவங்களும் அந்த லாஸ்ட்டு போய் திரும்புற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க குளிக்கலான்னு போனால் அங்கேயும் போயிட்டு நம்ம கீ விடுற மாதிரி தெரியல. நான் குளிக்கணும், இங்கே ஏன் வந்தேன்னு சொல்லி கேட்டாலும் நானும் குளிக்க தான் போகிறேன், சேர்ந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரே ரொமான்ஸ் தான். நான் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில, அந்த புள்ள ரியாக்ஷன் கொடுக்க முடியாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் 2 பேரும் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் தான் நடக்குது. என்னன்னா நம்ம பெம் கிட்ட ஏய் நிறைய எக்லாம் சாப்பிடணும் சரியா, நைட்டு உனக்கு நிறையா ஸ்ட்ரென்த் வேணும்ல, இரு நான் போய் எக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போக அந்த இடத்துக்கு நம்ம பெல்லா இருக்கா இல்லையா கியூட்டி, அவள் வந்துடுறா. ஏய் நேற்றுலாம் உன்னை நான் தேடிட்டே இருந்தேன்ப்பா, எங்கே போனேன்னு சொல்லி கேட்க அந்த நேரம் நம்ம பெம்மு முறைக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்று அது இங்கே பாருங்களேன், இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் வந்திருந்தாளா, அதனால தான் அவள் கூட இருக்கலான்னு சொல்லிட்டு என்னால் அங்கே வர முடியலன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு தான் பெல்லா, இவங்களுக்கு எம்வி ஷூட் பண்ண தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு அந்த பெல்லா என்னோட லிப்ஸ் கூட கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த பெல்லா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல அதை கேட்டதான் நம்ம பெண்ணுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது, முறைச்சிக்கிட்டே இருக்குது. இதை சொல்லி விட்டுட்டு பெல்லா அந்த இடத்துட்டு கிளம்பிடுறா. தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குது. தாயே நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா, ஜஸ்ட் அன்னைக்கு போதையில் சொன்னேன் இல்லையா, அதை சொல்லிட்டு போகிறா, அது மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை, என்னை மன்னிச்சுன்னு குனிஞ்சு மன்னிப்பு கேட்குறாங்க. மறுபடியும் போயிட்டு நான் உனக்கு எக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த ஹோட்டலுக்கு வருது, கீயை தனியாக கூட்டிகிட்டு போகுது. இங்கே வா முதல்ல வான்னு சொல்லி புரடிலேயே அடித்து கூப்பிட்டு போகுது. அங்கே போயிட்டு தனியாக 2 பேரும் பேசுகிறாங்க. சொல்லு நேற்று என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்களும் கேட்க எனக்கு தெரியும்டி, சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றுமே இல்லைப்பா, அங்கே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு, எதுவுமே நடக்கலை, எனக்கு என்ன செய்ய தெரியும் முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலா தாப்பாங்கிற மாதிரி நடிக்கிறாங்க இவங்களும். நீ என்ன நடித்தாலும் என்கிட்ட உன்னால் எதையும் மறைக்க முடியாது, அது உனக்கே நல்லா தெரியும். நேற்று என்ன நடந்துச்சுங்கிறது உன் முகத்திலே தெரியுது, அதை நீனா உன் வாயால் சொன்னினா அழகாக கேட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பானா, எங்கே சொல்லுங்க பாப்புன்னு கேட்டாலும் அப்பவும் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நம்ம பார்க்க என்ன சொல்லுதுன்னா, ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். உன்னோட லிப்ஸை பார்த்தாலே தெரியுது, நைட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணி டயர்டாகி கிடக்கு, கலர் சேஞ்ச் ஆகி போயிருக்கு. செகண்ட் திங், நம்ம ரூமுக்கு நேற்று நைட்டு நீ லேட்டாக தான் வந்த. அது ஏன் லேட்டாக வந்தேன், பெண் கூட கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுத்தா அதனால் லேட்டாக வந்தேன், வேற ஒன்றும் இல்லையேன்னு சொன்னால் எனக்கு தெரியும். 3வது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் இருக்கிற மார்க்கை காட்டுறாங்க. 2 பேரும் மாற்றி பண்ணதில் 2 பேருக்குமே நெக்கில் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த மார்க்கை காமிச்சதும் இவங்களும் வேறு வழி இல்லாமல் வெளில சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரி நேற்று நான் ஒரு சாங் கொடுத்தேனே, அதை எத்தனை டைம் கேட்டேன்னு சொல்லி கேட்டால் 10 டைம்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது 10 டைம்ஸா, அப்போ அவ்வளோ நேரம் நடந்துச்சான்னு சொல்லி கேட்டா அவ்வளோ நேரம்லாம் இல்லைப்பா, சொன்னா கேளு, சாங்கை தான் 10 டைம் கேட்டேன்னு சொன்னா பார்க்க பயங்கர இதாகுது, எக்ஸைட்மெண்ட் ஆகுது, ஜாலியாகுது, சூப்பர்ரா நான் சொன்ன மாதிரி நீ முடிச்சிட்ட பார்த்தியான்னு சொல்லிட்டு ஓடி போய் பெம்கிட்டையும் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் என்ன சொல்றதுன்னே தெரியாமல் மாற்றி உளறி வச்சுட்டு ஓடுது. அவகிட்டையும் போயிட்டு ஹக் பண்ணிட்டு கிஸ் கொடுத்துட்டு சூப்பர்ரான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல க்ரௌடாக ஆட்கள்லாம் நிற்கிற மாதிரி தெரியுது. என்னடா இது, என்ன க்ரௌடு நமக்கு தெரியாமான்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா நம்ம பார்க்க லூஸு தான் அரையங்குறையமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பீச்சில் சாங்கை போட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா இன்னொரு குண்டு பையனும் அவனும் சேர்ந்து ஆடுறான். இதில் என்ன ஹைலைட்னா, பார்க்க ஆடுறத பார்த்து அங்கே உள்ள குட்டி குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு அந்த டான்ஸு. விஷயம் தெரியாதவன் பார்த்தானா கையில் சாவி கொடுத்துருவாங்களா, அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நம்ம பெம்மை கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹக்லாம் பண்ணிவிட்டு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மிஸ் யூடியூப்லாம் சொல்லிவிட்டு சரி நீ உள்ளே போ நானும் போகிறேன்னு சொல்லி பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது இந்த நாய் இருக்கான் இல்லையா பூனு, அவன் வாசல்லையே நிற்கிறான். போனதுமே இவங்கள கேள்வி கேட்குறான். எங்கே போயிட்டு வரீங்க மேடம்னு சொல்லி கேட்டதும் இந்த மாதிரி வாலண்டியர் கேம்புக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. நீ சரியாக தான் பிளான் பண்ணியிருக்க, ஆனால் பிளான் பண்ணது எல்லாமே கரெக்டாக நடக்கணும்னா என்ன மாதிரி ஒரு ஆள் தேவையில்ல, அதை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி பூன் அவங்க அப்பா கிட்ட எங்கே போகிறான்னு சொல்லி கேட்கும்போது
அவங்க அப்பாவும் வாலண்டியர் கேம்புக்கு போகிறான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த வாலண்டியர் கேம்பில் வேறு யாரையாவது பற்றி விசாரிக்கலாமேன்னு சொல்லி நாம்ஃபான்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த கேட்டிருக்கான். அப்படி கேட்கும் போது அந்த மாதிரி எந்த வாலண்டியர் கேம்பும் இங்கே இல்லைன்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ நீ காலேஜில் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுன்னு சொன்னதும், ஓ என்ன இப்போ இதை கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணுவேன் அவ்வளோதானு சொல்லி பெம்மு கேட்க, நோ 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 பெம், நான் என்னைக்குமே அப்படி நினைக்கவே இல்லை. நீ தான் என்னை யாரோவான்னு நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்லி உன்னை திட்டு வாங்க வைக்கணும்னு சொல்லு. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, கல்யாணம் ஆக போகுது. நம்ம 2 பேர் வீட்லேயும் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க எல்லாம். அப்படி இருக்கும்போது என்னோட ஆளை நான் எதுக்கு கஷ்டப்படுத்த போகிறேன்? அவளுக்கு எல்லாமே கிடைச்சா எனக்கு ஹாப்பி தான் சொன்னதும், என்னது என்கேஜ்மெண்ட்டு மேரேஜா? நான் உங்ககிட்ட எப்போ அப்படி சொன்னேன்னு சொல்லி இவ கேட்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கழுத்தில் உள்ள மார்க்கை கவனிக்கிறான். அதையும் கவனித்து கேட்கும்போது, இது யார் பண்ணா, யாரால் வந்துச்சு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா எதுக்குமே இவ சரியாக பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் அவளே என்ன சொல்கிறான்னா, நீ என்றைக்குமே எனக்கு மேட்ச் ஆக மாட்டேன்னு சொல்ல, உனக்கு என்ன பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவரு என்ன மருமகனாக ஏற்றுக்கிட்டாரு, எனக்கு அது போதும். எங்கள் வீட்லேயும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இதை தாண்டி உன்னுடைய சம்மதத்தெல்லாம் இங்கே யாரும் கேட்கலன்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல, கோவமாக பெம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னதான் பெம் கிட்ட போனு கொஞ்சம் கூலாக பேசினாலும் அவனுக்கு டென்ஷன் ஆகுது. அந்த மார்க்கை பார்த்து அது யார் பண்ணியிருப்பா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். மறுநாளே போகிறான். எங்கன்னா இந்த கேண்டோவில் தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்டலுக்கு போகிறான். போயிட்டு நம்ம பார்க்க தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். நீ நம்ம வீட்டுக்கு பார்ட்டிக்கு வந்ததானே, உன் கூடயே ஒருத்தி இருப்பாள் கீ, அவளை கூப்பிடு, அவள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி அவன் சொன்னதும் நம்ம பார்க்க விட்டுருமா, அது போட்டு கலாய்ச்சி தள்ளுது அவனை. அதுக்கப்புறம் நம்ம கீயே அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் 2 பேரும் போயிட்டு பேசுகிறாங்க. சொல்லு, நீ தானே பெம்முக்கு அதை பண்ணுனன்னு சொல்லி கேட்டா, சரி எல்லாத்தையும் பார்த்துருக்க, உனக்கே ஏதோ புரியுது, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, அதை தான் சொல்கிறேன், ஏன் இப்படி பண்ணினேன்? பெம்மோட நெக்கில் இருக்கிற மார்க்கை நான் பார்த்தேன், அது நீ பண்ணதாக தான் கண்டிப்பாக இருக்கும். அவளோட லைஃப்பை இந்த மாதிரி நீ கெடுக்காதன்னு சொல்லி இவன் சொல்ல, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவள் லைஃப் எதனால் கெட்டு போயிட்டு அப்படின்னு இவங்களும் சொல்ல, என்னது எதனால் கெட்டு போயிட்டா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவள் இந்நேரம் இங்கிலாண்டில் போயிட்டு ஜாலியாக ஸ்டடீஸை பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஆள். அவள் எதுக்காக இங்கே தங்கியிருக்கானே இங்கே யாருக்குன்னு தெரியல. இப்போ தானே தெரியுது உன்னால தான் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்னால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அவள் பாட்டுக்கு கம்மனு எங்கேயோ போய் ஸ்டடீஸை பார்த்துட்டு இருந்திருப்பா. அங்கே படிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா, அதை போய் கெடுத்து விட்டுருக்க. நீலாம் ஒரு பொண்ணாடிங்கிற மாதிரி பேச, நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடா. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், டேட் பண்ணுறோம், உனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் எனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அப்பா என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அவருடைய வாழ்க்கையை அப்படியே செதுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீ வந்து அவள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற. அவங்க ஒன்றும் உன்ன மாதிரி சின்ன ஃபேமிலியில் பிறந்தவ கிடையாதுமா. அவள் எவ்வளோ பெரிய மெகா கம்பெனிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி ஆக போகிறவ. அவளை போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவள் லைஃபை கெடுக்கணும்னு நினைக்கிறியே, இதுதான் உன்னுடைய லவ்வான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்னால அவன் ஃபோனை பிடுங்கி அவளை வீட்லேயே அடைச்சி வச்சுருந்தாங்க தெரியுமா, இதெல்லாம் ஒன்னால தான் ஆச்சு. என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணேங்கிற மாதிரி இவ்வளோ சாதாரணமாக கேட்குறேன்னு சொல்லி கேட்க, நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, உன்னோடைய வாழ்க்கையும் அவளோட வாழ்க்கையும் வேற வேற. அவளை நம்பி எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பார்க்க மேலே இருந்து அழுக்கு தண்ணியாக அவன் மேலே ஊற்றிடுது. என்னோட ஷாக்ஸை தான் அதில் அலசினேன், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, போய் வீட்டில் குளிச்சுக்கோங்கன்னு சொல்லி அலட்சியமாக பார்க்க சொல்ல, அவனும் டென்ஷனாக இருடி உன வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காரில் ஏறி அந்த இடத்த விட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறம் பார்க்க ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகே தான், இருந்தாலும் இதுக்காக நீ ஷாக்ஸ் அலசின தண்ணியெல்லாம் அவன் மேலே ஊற்றிருக்க வேணான்னு சொன்னதும், அதுக்கு நம்ம பார்க்க ஷாக்ஸ்லாம் அலசல, என்னோட பேண்டிஸை மட்டும்தான் அலசனன்னு சொல்லுது. அதுக்கு ஐயோ கருமம் அந்த தண்ணியா அவன் மேல ஊத்துறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு என்ஜாய் பண்றாங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு.